நல்ல தோரணை இருக்கு ஆட்டில். ஆடு சென உண்டா? சென இருக்கலாம். சரிங்கண்ணே. என்ன வேலை சொன்னாங்க? எவ்வளோ குறைச்சி வாங்குனீங்க? 20,000 சரிங்கண்ணே. 5 நாளுக்கு வாங்கி 4,000 குறைச்சி வாங்கியிருக்கீங்க. சரிங்கண்ணே. பல்லு எப்படிண்ணே? பல்லு 6 பல்லு. 6 பல்லு ஆடை நம்ம இன்னும் எத்தனை வருஷம் வளர்த்துக்கலாம்? இன்னும் 4 வருஷம் உறுதியாக வளர்த்துக்கலாம். ஏன்னா ஆடை யாரும் மறுவேளை கேட்டுட்டு இருக்காங்களா? நீங்க தான் வாங்கியிருக்கீங்க. சரிங்கண்ணே. ஆனால் இது மேய்ச்சல் வச்சு வளர்ப்பீங்களா கையற வச்சு வளர்ப்பீங்களா? மேய்ச்சல் தான், ஃபுல் மேய்ச்சல் தான். அதாவது வீட்டில் வந்து கை தீவனதும் கிடையாதானே? காட்டு மேய்ச்சல் தான். இதுக்கு தகுந்த கிடா இருக்கா வீட்டில்? இதுக்கு தகுந்த கிடா இருக்கு. சரிங்கண்ணே. இன்னைக்கு சந்தை நிலவரம் எப்படி? கூடவா குறைவா? பொருளை பொறுத்து நல்ல வேலை. சரிங்கண்ணா, ரொம்ப நன்றி. ஆடு நல்லா தெளிவாக இருக்கு, நல்ல மடுகட்டோடையும் இருக்கு. குட்டினால் நல்லா வளர்க்கணும்ண்ணே. சரிங்க சரிங்க, ரொம்ப நன்றி. வாங்கியிருக்கீங்கண்ணே 15. ஆடு சென உண்டா? இளைஞனே. அதாவது பல்லுண்ணே? பல்லு கடை சேர்ந்துட்டு. என்ன விலை சொன்னாங்க? எவ்வளோ குறைச்சிங்க? 15 சொன்னதை 13க்கு வாங்கியிருக்கு. ஆடு நல்ல தெளிவான ஆடு, நல்ல நெட்டு, நல்ல உயரம் இருக்கு. இன்னைக்கு சந்தை நிலவரம் பின்ன கூடவா குறைவா? இன்னைக்கோ ஒரு நாள் வர்றது தான், அதனால தெரில. ஆடை பார்த்து வாங்கியாச்சு, நல்ல மனசுக்கு பிடிச்சிருக்கு. சரிங்கண்ணா. இது மேய்ச்சல் முறையில் வளர்க்குறது உண்டா கையற வச்சு வளர்க்குறது உண்டா? சரிங்கண்ணா. எதுவும் தடுப்பூசி எதுவும் போடணுமா? நீங்கள் போடுவீங்களான்னு கேட்குறேன். நீங்கள் போடுவீங்களா? நீங்கள் போட்டுருவீங்க. சரிங்க, ரொம்ப நன்றிங்கண்ணே. சூப்பர். வாங்கும்போது நீங்கள் என்ன பார்த்து வாங்கியிருக்கீங்க? இந்த ஆடை செலக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஆடுல என்னென்ன ஒரு அம்சம்? நீட்டு போக்கு இருக்கு, நெட்டு உயரம், குட்டி நல்லா வளர்த்து, குட்டியை நல்லா வளர்த்துக்கு. இதுல வந்து என்னன்னா இந்த பண்டையில இதுதான் இன்னைக்கு நல்ல ஆடு இந்த சந்தைக்கு வந்தது. சரிங்க. அதனால இதை செலக்ட் பண்ணி வாங்கியிருக்கோம். குட்டி வந்து ரெண்டுமே கிடா குட்டியா பொட்டை குட்டியா? ஒரு கிடா குட்டியோ பொட்டை குட்டி. கிடா குட்டியில நல்ல நெட்டு உயரமா இருக்கு. இது எப்படி அடுத்த ஆட்டுக்கே வச்சுக்கலாம்? ஆமா, ஆட்டுக்கே வச்சுக்கலாம். என்ன விலை சொன்னாங்க? எவ்வளவு குறைச்சிங்க? 39,000 சொன்னாங்க. 29,500 வாங்கி 29,500. 29,500 ரேட் வந்துட்டு. பல்லுண்ணே? பல்லு 6 பல்லு. இன்னும் எத்தனை வருஷம் உங்க அனுபவத்துல சொல்லுங்க, எத்தனை வருஷம் வளர்த்துக்கலாம் இந்த ஆட்டை? இந்த ஆடு எனக்கு தெரிஞ்சு 4 வருஷம் வச்சுக்கலாம். 4 வருஷம் உறுதியா வச்சுக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆடுகளை வாங்குறவங்களுக்கு என்ன மாதிரி தீவனம் கொடுத்து வளர்க்கணும் நீங்க நினைக்கிறீங்க? வச்சுக்கலாம், வீட்டு தீவனம் வச்சுலாம் வளர்த்துக்கலாம். சரிங்களா. இன்னைக்கு நிலவரம் பின்ன கூடவா குறைவா? சந்தை ரேட்டே கூட தான், வாங்க முடியல. சரிங்க சரிங்க. 47. என்ன விலை சொன்னாங்க? எவ்வளோ குறைச்சிங்கண்ணே? 50,000 ரூபா சொன்னதை 3,000 ரூபா குறைச்சி 47க்கு வாங்கிட்டீங்க. 2 செம தோரணை. என்னண்ணே நல்ல தோரணை. இதுக்கு கோயிலுக்கா? கோயிலுக்கு. அதாவது இது 2 இட மதிப்புன்னு பார்த்தா என்ன இட மதிப்புனா வரும்? 47 கிலோ வரும். அதாவது கிலோ 1000 ரூபா கணக்கு. கிலோ 1000 ரூபா கணக்கு நெருங்கி வந்துட்டு. இந்த கலருக்கு மதிப்பு என்னண்ணே? கலருக்கு தான் மதிப்பு. ஆனால் எந்த ஊரில் கொண்டு போறீங்க இப்போ? எங்கண்ணே? செக்காரக்குடி கொண்டு போறீங்க. சூப்பர். 2 பல்லு போட்டால் பல்லு போடலையாண்ணே? இல்லை 2 பல்லு தான் போட்டிருக்கு. 2 பல்லுல இவ்வளோ ஒசரம் இருக்கு. கோயிலே டாப்பான கடாயா இருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல கலரும் இருக்கு, சூப்பராகவும் இருக்கு. இன்னைக்கு சந்தை நிலவரம் எப்படின்னு இருக்கு? பரவாயில்லாம இருக்கு. கூடவும் இல்லை குறைவும் இல்லைங்கிறீங்களா? சரிங்கண்ணே. நல்ல நெட்டு, நல்ல உயரமான கடா. சரி, சூப்பர். 17,000 ரூபா. இது ஆட்டுக்கான கோயிலுக்கு. சரிங்கண்ணே. அதாவது காய் அடிக்காத கடா வாங்கியிருக்கீங்க. சரிங்கண்ணே. பல்லு என்னண்ணே? 2 பல்லு. 2 பல்லு. எந்த ஊர்ல கொண்டு போறீங்க? திருநெல்வேலி கொண்டு போறீங்க. ஆனால் அதாவது சொல்லுங்க, இந்த கலருக்காக தான் வந்தீங்களா? இந்த கலர் வாங்கணுங்க. அதுக்காக என்ன விலை சொன்னாங்க? எவ்வளோ குறைச்சாங்க? 19 ரூபா சொன்னாங்க. அதை குறைச்சி வாங்கியிருக்கு. பல்லு 2 பல்லு தான். ஆடு ஏன்னா ஆடுதான். எப்போ கொண்டு போறீங்க கோயிலுக்கு? இன்னும் 1 வாரம் இருக்கு. ஆனால் அதாவது திருநெல்வேலியில் மேலப்பாளையம் சந்ததுக்கு அதை நம்ம விட்டுட்டு நீங்கள் இங்கே வந்துருக்கீங்க. இந்த கலர் கிடைக்கல. சரிங்க, கரெக்டாக சொல்லிட்டீங்க. இந்த கலர் கிடைக்கல. ஒரிஜினல் கொடியாடு என்னண்ணே? சரிங்கண்ணே. ஆனால் அதாவது இப்போ என்ன இட மதிப்பு இருக்கும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? 20 கிலோ. அது கறி மதிப்பு சொல்றீங்க. 20 கிலோ உறுதியாக இருக்குங்கிறீங்க. சரிங்க, ரொம்ப நன்றிங்கண்ணே. குட்டி சேர்த்து என்ன நாளைக்கு வாங்கியிருக்கீங்க? 3,000 ரூபா. 2 கிடா குட்டியா பொட்டை குட்டியா? ஒரு கிடா குட்டியா பொட்டை குட்டி. ஒரு குட்டி 1,500 கணக்கு வந்து. பால் போட்டு வளர்க்கணுமா? என்ன அளவு பால் கொடுக்கணும் ஒரு நாளைக்கு? 100 மில்லி ஒரு நேரத்துக்கு 100. 2 ஒரு தை பிள்ளையா? வேற குட்டியா? வேற ஆட்டில் உள்ள பிள்ளை தான். இது எப்படி மாட்டுப்பால் குடிப்பீங்களா இல்லை ஆட்டுப்பால் குடிப்பீங்களா? எப்படியா? ஆட்டுக்கு தான் வாங்கிட்டு போறியா? ஆட்டில் வளைஞ்சு விடுமா? நினைக்கிறீங்க. எந்த ஊரையா கொண்டு போறிய? பசு தானே. சரியா. இந்த 2 குட்டிக்கு ஒரு ஆட்டில் பால் கொடுக்குமா? இருக்கு. சரிங்க, சூப்பர். ரொம்ப நன்றிங்க.
என்ன விலைண்ணா வந்துச்சு? 28,000 ரூபா. ஆனால் இந்த கடை என்ன விலை சொன்னாங்க, எவ்வளோ குறைச்சிங்க? ஒரே ஆள்கிட்ட பிடிச்சிட்டிங்க. சரிங்கண்ணே, இது என்ன இட மதிப்பு எதுவும் இருக்குன்னு பார்த்தீங்களாண்ணே? மதிப்பு பார்க்கல. கிடா கலர் பிடிச்சதுக்கு, ஆடு பிடிச்சதுக்கு. இது காய் அடிச்ச கடை, அது காய் அடிக்காத கடை வேணா. சரிங்கண்ணே, ஆனால் இப்போ வந்து சந்தை நிலவரம், அதாவது எவ்வளோ சொன்னாங்க, நீங்கள் எவ்வளோ குறைச்சி வாங்கியிருக்கீங்க? 30 ரூபா சொன்னாங்க, 32 ரூபா சொன்னாங்க, நாங்கள் 20 வாங்கியிருக்கீங்க. ஆனால் அதாவது சொல்லுங்கள், இப்போ இது என்ன இட மதிப்பு வரும்னு செக் பண்ணலன்ட்டியா? எந்த ஊரில் கொண்டு போகிறீங்க? தூத்துக்குடி கொண்டு போறீங்க. சரிங்கண்ணா, சூப்பர். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரெண்டும் சந்தை நிலவரம் கூடவா இருக்கா குறைவா இருக்கா? ரொம்ப கூட தான், ரொம்ப கூட தான். அதாவது ஜோடி 28,000 ரூபா வந்துட்டு 32 சொன்னதை 28க்கு குறைச்சி வாங்கியிருக்கீங்க. சரிங்கண்ணா, இது பல்லு போட்ட பல்லையானு? இது பல்லு போட்டா பல்லு போடலையா? பல்லு போடல. அதுன்னு ரெண்டுமே பல் போடாத குட்டி தான். சரிங்கண்ணா, சூப்பர், ரொம்ப நன்றிங்கண்ணே. சுத்த கருப்புண்ணே. சுத்த கருப்பு. என்ன விலை சொன்னாங்க, எவ்வளோ குறைச்சிங்க? 20,000 சொன்னாங்க. இதுவும் சொன்னாங்க. எவ்வளோண்ணா குறைச்சதுக்கு? எவ்வளோ குறைச்சிங்கண்ணே? 2,000 ரூபா குறைச்சிருக்கேன். 2,000 ரூபா குறைச்சாச்சு. சரிங்கண்ணே, இனி இப்போ காய் அடிச்சா காய் அடிக்காது தான்? காய் அடிச்சது தான். சரிங்கண்ணே, இனி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன இட மதிப்பு வரும்? கிட்டத்தட்ட 20 கிலோ 15 கிலோவுக்கு மேலே தான் வரும். 18 கிலோ மேலே தான் வரும். ஆனால் விலை வந்து 18,000 ரூபா கொடுத்துருக்கேங்கிறீங்க. சரிங்கண்ணே, இப்போ வந்து கோயிலுக்கு வாங்கிட்டு போறீங்க, சுத்த கருப்பு தான் செக் பண்ணீங்களா? செக் பண்ணியாச்சு. இன்னைக்கு சந்தை நிலவரம் எப்படி இருக்கு? சந்தை நிலவரம் இன்னைக்கு பரவாயில்ல. சந்தை நிலவரம் இன்னைக்கு பரவாயில்ல. பல்லு எதுவும் போட்டிருக்கா? பொல்லு தான், அதான் கேட்கேன். என்ன 2 பல்லு கிடா. சரிங்கண்ணே, சூப்பர், ரொம்ப நன்றிங்கண்ணே. எந்த ஊரில் கொண்டு போறீங்க? சொக்கலிங்கபுரம். சரிங்க, சூப்பர். என்ன விலைக்கு வாங்கியிருக்கிறீங்க? என்னண்ணே? 9,000 ரூபா. ரெண்டும் சேர்த்து 9,000 ரூபா வந்துட்டு. எந்த ஊர்லேருந்து வந்துருக்கிறீங்க? ஓட்டப்படாத்துலேருந்து வந்துருக்கீங்க. ஆனால் இது இறை சாப்பிடுமா இல்லை பால் எதுவும் கொடுக்கணுமா? இறை சாப்பிடும். சரிங்கண்ணே, இப்போ வந்து இது ஒரு 2 மாதம் குட்டியாக இருக்குமா? 2 மாதம் இருக்கும். ஆனால் இப்போ மழை வேற பெஞ்சிட்டு இருக்கு, தடுப்பூசி எதுவும் போடணுமா? தடுப்பூசி டானிக் பண்ணி கொடுப்பாங்க. டானிக் மட்டும் கொடுக்கணும். அது தடுப்பு ஊசி போட வேண்டாம், டானிக் கொடுக்கணுங்கிறாங்க மழை பெய்யறதுனால. என்னண்ணே? சரிங்கண்ணே, இப்போ எவ்வளோ சொன்னாங்க, எவ்வளோ குறைச்சிங்க? 11 சொன்னாங்க. 11 சொன்னதை 9,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்குண்ணே. 9,000 ரூபா ரேட்டு வந்து ஒரு குட்டி 4,500 ரூபா கரையும். சரிங்க, சரிங்க, ரொம்ப நன்றிங்கண்ணே. 2 குட்டியோட இருக்கு. ஆடு பல்லு எப்படியா? பல் கடைஞ்சாந்துட்டு. என்ன விலைக்கு முடிஞ்சதுக்கு? என்ன விலைக்கு முடிஞ்சதுக்கு ஆடு 2 குட்டியோட சேர்த்து? 18,000 ரூபா. என்ன விலை சொன்னாங்க, எவ்வளோ குறைச்சிங்க ஐயா? 22 சொன்னாங்க, அது 18க்கு முடிச்சாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குட்டி 2 கிடா குட்டியா பொட்டை குட்டியா? ஏன்னா ஒரு கிடா குட்டி ஒன்று, ஒரு பொட்டை குட்டி ஒன்று. எந்த ஊரையா கொண்டு போறிய? செய்தலை. சூப்பர். சந்தை நிலவரம் எப்படி இருக்கு, கூடவா குறைவா? இன்னைக்கு சந்தை நிலவரம் கூடவா குறைவா? சூட்டாக தான் இருக்கு. சரிங்க, சூப்பர். இருக்கிறீங்க 16,500. எவ்வளோ சொன்னாங்க, எவ்வளோ குறைச்சிங்க? 18 சொன்னதை 16க்கு வாங்கியிருக்கு. ஆனால் இன்னைக்கு நிலவரம், சந்தை நிலவரம் எப்படி இருக்குண்ணே? இன்னைக்கு சந்தை நிலவரம் எப்படி இருக்குண்ணே? கூடவா குறைவா விலை நிலவரம்? நார்மல் தான். சரிங்கண்ணே, ஏன்னா என்ன இட மதிப்பு வரும் இந்த கடாயில்? இல்லை, இட மதிப்பு என்ன இட மதிப்பு வரும்? 18 கிலோ குறையாம வரும். பல்லு பார்த்தீங்களாண்ணே? பல் நல்லா இருக்கு. சரிங்க, சூப்பர்ண்ணா, ரொம்ப நன்றிங்க. அண்ணே, ஒவ்வொரு குட்டி என்னென்ன விலைக்கு வாங்கியிருக்கீங்கண்ணே? ஜோடி 15,000 ரூபா. எல்லாம் கிடா குட்டி தானா? எல்லாமே கிடா குட்டிகள் தான். மொத்தம் 1 2 3 4 குட்டி வாங்கியிருக்கீங்க. 4, அங்கே ஒரு மூலி குட்டி 1 5. சரிங்கண்ணே, ஏன்னா இது எல்லாம் எப்படி மேய்ச்சல் முறையில் வளர்க்குறது உண்டா, கையேற வச்சு வளர்க்குறது உண்டா? கையேற தான். கையேற இந்த குட்டிகளுக்கு என்ன தீவனம் வச்சா நல்லா உண்டாகும்னு? என்ன தீவனம் வைக்கணும்? அகத்தி கொலை, அரிசி, இந்த மாதிரி வச்சிங்கன்னா நல்லா உண்டாகும். இன்னைக்கு சந்தை நிலவரம், பார்த்தா எப்படி இருக்கு? இன்னைக்கு சந்தை நிலவரம் எப்படி இருக்குண்ணே? இன்னைக்கு கொஞ்சம் சூடாக தான் இருக்கு. சரிங்கண்ணே, எந்த ஊரை கொண்டு போறீங்க? என்ன விலைக்கு வாங்கியிருக்கிறீங்க? 15,000 ரூபா. பல்லுண்ணே? பல் நல்லா இருக்கு. இது ஆடு சென உண்டா? சென ஆடு இல்லை, வெறும் ஆடு தான். 15,000 வாங்கியிருக்கீங்க. என்ன விலை சொன்னாங்க, எவ்வளோ குறைச்சிங்க நீங்க? 17 சொன்னதை 15க்கு வாங்கியிருக்கிறீங்க. எந்த ஊர் கொண்டு போறீங்க? தூத்துக்குடி தான் கொண்டு போறீங்க. மேய்ச்சல் முறையிலேயே கையறை வச்சு வளர்க்குறது உண்டா? கையறை வச்சு தான் வளர்க்குறது உண்டு. சரிங்கண்ணே, இன்னைக்கு சந்தை நிலவரம் கூடவா இருக்கா குறைவா இருக்கானே? நார்மலாக போயிட்டு இருக்கு. சரிங்க, சரிங்கண்ணே, சூப்பர், ரொம்ப நன்றிங்கண்ணே. 23,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க. இன்னைக்கு சந்தை நிலவரம் எப்படியா இருக்கு? சூட்டாக தான் இருக்கு. சரிங்கண்ணே, கோயிலுக்கா வளர்ப்புக்கா எப்படி? கோயிலுக்கு கொண்டு போறீங்க. சரிங்கண்ணே. இருக்கீங்க கிடா குட்டியா பொட்டை குட்டியா? கிடா குட்டி. என்ன விலைக்கு வாங்கியிருக்கீங்க? 9,000 ரூபா வந்துட்டு. கோயிலுக்கா வளர்ப்புக்கா எப்படின்னு? வளர்த்து கோயிலுக்கு கொண்டு போவீங்க. சரிங்கண்ணே, இன்னைக்கு சந்தை நிலவரம் எப்படி, கூடவா குறைவா? பரவாயில்ல. நீங்க எல்லா சந்தைக்கும் வாரீங்க. அதாவது இதை நார்மலா வாங்கணும்னா என்ன விலைக்கு வாங்கணும், இன்னைக்கு பரவாயில்லங்கிறீங்க. இது என்ன விலைக்கு முடிஞ்சிருக்கு இப்போ? 9,000 ரூபாண்ணா. 9,000 நியாயமான ரேட் தானா? நியாயமான ரேட் தான். வாங்க வேண்டிய விலை தான். 9,000 வரைக்கும் வாங்கலாம். அப்போ
மிச்சம் இருக்கு. சரிங்க சரிங்க, ரொம்ப நன்றிங்கண்ணே. என்ன விலைக்கு வாங்கியிருக்கிறீங்க? 25,000 ரூபா. பல்லு பின்ன பார்த்து வாங்குவீங்களா? பல்லு 4 பல்லு. சரிங்க, இன்னைக்கு சந்தை நிலவரம் எப்படி இருக்கு? சூட்டாக தான் இருக்கு. இந்த கடை எப்படி கோயிலுக்கா வளர்ப்புக்கா? கோயிலுக்கு. என்னைக்குண்ணே கோயிலுக்கு கொண்டு போறீங்க? அடுத்த வாரத்துக்கு அடுத்த 2 வாரம் வளர்க்குற மாதிரி இருக்கு. அது இப்போ வந்து 4 பல்லு கிடாயா பார்த்து வாங்கிருக்கீங்க, அப்படின்னா இளங்கிடாய் தான். சரிங்கண்ணே. ஏன்னா இது வந்து என்ன விலை சொன்னாங்க, எவ்வளோ குறைச்சிங்க? 26 ரூபா சொன்னாரு. சரிங்க, 1000 ரூபா குறைச்சுதான். 26 ரூபா சொன்னாங்க, 1000 ரூபா குறைச்சி 25,000 ரூபாய்க்கு வாங்கியாச்சு. 25,000 எப்படி ரேட்டு கூடவா இன்னைக்கு பரவாயில்லையா? கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் கூட தான். கோயிலுக்குங்க பார்த்து மரமே வாங்கியாச்சு. சரிங்க, ரொம்ப நன்றிங்கண்ணே. இருக்கிறீங்க என்ன? 25. ஆனால் இது எப்படி இட மதிப்பதும் பார்த்து வாங்கினீங்களா இல்லை இந்த தோரணைக்கா? சரிங்கண்ணா, என்ன இட மதிப்புனா வரும் இந்த கடா? 30 கிலோ உறுதியாக வரும். இன்னைக்கு சந்தை நிலவரம்னு பார்த்தா எப்படின்னு இருக்கு? வெள்ளாடு அதிகமாக வந்துருக்கு. இது நிலவரம் வந்து ரேட்டு கூடவா இருக்கா குறைவா இருக்கா இன்னைக்கு? நியாயமான விலை. சரிங்க, ரொம்ப நன்றிங்கண்ணே. எந்த ஊர்லேருந்து வந்துருக்கிறீங்கண்ணே? ஏரலேருந்து வந்துருக்கீங்க. பல்லுன்னு? பல்லு 2 பல்லு. நல்ல ஒரு முகலட்சணம் இருக்கு என்னண்ணே. ஓகே, சூப்பர். விற்பனைக்கு கொண்டு வந்திருக்கீங்களா, வாங்க வந்திருக்கீங்களா? கோயிலுக்கு வாங்கிட்டு போறீங்க. ரெண்டும் பல்லுக்கும் போட்டுட்டா பல்லு போடாத குட்டி தானா? பல் போடாத குட்டி தான். சரிங்கண்ணே, இப்போ என்ன விலை சொன்னாங்க, எவ்வளோ குறைச்சி வாங்கினீங்க? இந்த 2 குட்டி 19 ரூபா சொல்லியிருக்காங்க. 18க்கு வாங்கியாச்சு. சரிங்கண்ணே, அது அந்த விலைக்கு கரெக்டான ஒரு குட்டி 9,000 வாங்கியிருக்கீங்க. விலை கரெக்டு தானே? கொஞ்சம் அதிகம் தானே? சரிங்க சரிங்க, ரொம்ப நன்றிங்க. கோயிலுக்கு வேணா வாங்கியாச்சு பிரியப்பட்டு. 27,000 ரூபா. 2 குட்டியோடையா? கிடா மட்டும் 27,000 ரூபா. 12,000 ரூபா. சரிங்கண்ணே, நீங்கள் சந்தை நிலவரம் பின்ன நல்ல குட்டி நல்ல விலைக்கு. சரிங்க சரிங்கண்ணே.